சார் நிகழ்ச்சி போகலாமா? கண்டிப்பாக போகலாம் முத்துகிருஷ்ணன். என்ன பண்ணி அசத்த போகிறீங்க? ஜோக் சொல்லலான்றீங்க சார். என்ன எப்படி வெரைட்டி ஜோக்கா இல்லை எதனா பர்டிகுலராக எதனா சப்ஜெக்ட் இருக்கா அதில்? காதல் கல்யாணங்கள். ஓகே முத்துகிருஷ்ணன், அசத்துங்க. அசத்துக்கலாம் சார். அதாவது நகைச்சுவைங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்கும். பேசி சிரிக்க வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதோட அந்த பேச்சை கேட்கறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்படி தான் ஒரு ஊரில் ஸ்டேஜில் பேசிக்கிட்டு இருந்தேன். பேசிக்கிட்டு இருக்கும்போது முதல் வரிசையில் உட்காந்து ஆடியன்ஸை பார்த்து கேட்டேன், நான் பேசுகிறேன் உங்கள் காதில் கேட்குதா அப்படின்னேன். ஓ நல்லா கேட்குது அப்படின்னாங்க. சரி நான் அப்படியே கடைசி வரிசையில் போய் கேட்டேன், நான் பேசுகிறேன் உங்கள் காதில் கேட்குதா அப்படின்னேன். அங்கே ஒருத்தன் கூட கேட்கல அப்படின்ட்டான். உடனே இந்த முன்னாடி வரிசையில் பூரா தேவையும் பேசுகிறேன் கடைசி வரிசையில் உட்காந்து கேட்கல வாங்க நான் அங்கேயே உங்க பூரா போட்டு விட்டுட்டேன். இப்படிதான் நகைச்சுவையில் நடக்கும். ஒரு பிள்ளை வந்து சொல்லிச்சு, ஏங்க நம்ம காதல் கல்யாணத்துலேயே முடியும்னு காலைல ஒரு சாயங்காலம் வரம் கொடுத்தாரு அப்படின்னுச்சு. அதுக்கு பேர் வரம் ரெடி சாபம் அப்படின்னு. இன்னொருத்தர் சொன்னார், ஏங்க உங்கள் பொண்ணை காரணம்னு பேப்பரில் விளம்பரம் கொடுத்துருக்கீங்க என்ற காலத்தை சொல்லக்கூடாது அப்படின்னு. ஏன் ஏதாவது நியூஸ் தெரியுமா அப்படின்னாரு அவர். இல்லை உங்கள் பொண்ணு காணா பொண்ணு அதே தேதியிலேருந்து என் பையனே காணா பிள்ளைங்க சேர்ந்து கொடுத்துக்கலாம்ல அப்படின்னாரு. என் ஃப்ரெண்ட் ஒருத்தனை பார்த்து கேட்டேன், எப்படா நீ மட்டும் எந்த ஒரு பிள்ளையை பார்த்தாலும் ஒரே வாரத்தில் பிக்கப் பண்ணுற ட்ராப் பண்ணுற டப்னு எஸ்கேப் ஆகிட்டு கிளம்புறிய அப்படின்னு. இதெல்லாம் தொழில் ரகசியம் சும்மா சொல்ல முடியாது அப்படின்னா. சரி உனக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். கண்ணோடு கண் சந்தித்தா காதல் இருக்கும்டா அப்படின்னா. அதோட இப்படி தானே விஷயம் அப்படின்ட்டு நானும் ஒரு வாரமாக எங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல இருந்த பிள்ளை கண்ணோடு கண் சந்தித்தேன். அவன் சொன்ன மாதிரி காதலும் இல்லை ஒரு கண்டாகவும் இல்லை. அந்த பிள்ளைக்கு இந்த மெட்ராஸ் எழுதி எனக்கு வந்துருச்சு. இதான் ஒரு பிள்ளை கேட்டுச்சு, ஏங்க நம்ம காதலுக்கு உங்கள் வீட்டில் ஒத்துக்குருவாங்களா அப்படின்னுச்சு. சொன்னேன் அதெல்லாம் காதலுக்குலாம் எங்கள் வீட்டில் ஒத்துக்குருவாங்க ஆனா அப்படின்னா. என்ன ஆனா? கல்யாணத்துக்கு தான் நான் ஒத்துக்க மாட்டேன். இன்னும் சில பேர் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணுவாங்க, அது பெரும் கொடுமையாக இருக்கும். சில பேர் 20 வயசுல பொண்ணு பார்க்க ஆரம்பிப்பேன், வயசு 50 போயிடும், அப்போ பொண்ணு தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன், கல்யாணமே பண்ண மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு சந்தோஷம். அப்படியே டெய்லி ஒரு வீட்டில் போய் டிஃபன் காஃபி பலகாரம் சாப்பிட்டுட்டு அப்படி பொழுது கடைக்கு போயிடுவாங்க. அதாவது ஒருத்தர் ஒரு தலைவர் கூப்பிட்டாரு, தம்பி நாளைக்கு நாங்கள் ஒரு பொண்ணு இருக்கான் போய் பார்ப்போமா அப்படின்னாரு. சொல்லிட்டேன் வேணாம்யா, தொடர்ந்து ஒரு வாரமாக பல வீட்டு பலகாரங்கள் அது இதுன்னு சாப்பிட்டு வயிற்று தெரியல, ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்து வருவோம் அப்புறமா அப்படின்னு. பெரிய கொடி தோரணங்கள்லாம் கட்டி பேனர்லாம் வச்சுனாங்க. அதில் பேனர் எழுதியிருக்காங்க, சதம் அடிக்கிற நாயகனே வருக, சம்மதம் சொல்லுக வெள்ளு அப்படின்னாங்க. நாம் போய் யார் யார் சதம் அடிக்கிறா அன்னைக்கு? சச்சினே ஒரு 6-7 மேட்சா தக்க 90 போய்கிட்டு இருக்காரு, இங்கே யார் யார் சதம் அடிக்க போகிறா அப்படின்னு. இல்லை தம்பி நம்ம பொண்ணு அன்றைக்கி பொண்ணு பார்க்க வர அப்படி. பொண்ணு பார்க்க வர்றதுக்கு அவ்வளோ பெரிய விழா அப்படின்னு. நம்ம பொண்ணு பார்க்க வர அப்புறம் மாப்பிள்ள இது வரைக்கும் 99 பொண்ணு பார்த்துருக்காரு, பொண்ணோட பிடிக்கலையா இன்றைக்கி பார்க்க போது 100வது பொண்ணு. அதுக்கு அவங்க சார்பாக மாப்பிள்ளைக்கு விழா எடுக்கிறாங்க அப்படின்னாங்க. இதுக்கெல்லாம் விழா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பெண்களின் பெற்றோர்கள் சங்கம்னு ஒரு சங்கம் அமைச்சாங்க. அதில் சில அருமையான கண்டிஷன்ஸ்லாம் போட்டாங்க. பெண் பார்க்க வரும் மாப்பிள்ளை வீட்டார் 5 பேருக்கு மேல் வரக்கூடாது. ஏன்னா இப்போ பொண்ணு பார்க்க போகிறோங்கிற சாக்கில் சொந்தக்காரன் ஊரில் உள்ள லாரியாக போய் இறங்கி சாப்பிட்டுவிட்டு சொல்லி அனுப்புறோம், ஃபோன் பண்ணுறோம். 10 பேர் போனால் அவன் நிலம் பண்ணாச்சு, பொண்ணை பற்றுவேன் அதிலே கணக்கான ஆகி புரியும், அதை பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது. 2வது ஒரு கண்டிஷன் போட்டாங்க, பெண் பார்க்க வரும் மாப்பிள்ளை வீட்டார் பெண் பிடித்திருக்கிறது என்று சொன்னால் மட்டுமே டீ காபி பலகாரங்கள் மற்ற உணவு உணவுகள் பரிமாறப்படும். தப்பிக்கவே முடியாதா, பிடிச்சிருக்கா கல்யாணம் பண்ணுறியா சாப்பிடு, இல்லையா இடத்த காப்பி போய்கிட்டே தப்பிச்சுக்கலாம்ல. 3வது ஒரு கண்டிஷன் போட்டாங்க, ரொம்ப அருமையான கண்டிஷன். வங்கிகளில் மாடு வாங்க லோன் கொடுப்பதை போல் மாப்பிள்ளையை வாங்க லோன் கொடுக்க வேண்டும். ஏன்னா ஒரு 10,000 ரூபா செலவு பண்ணி ஒரு மாடு வாங்குவோம், அதுக்கு பேங்கில் லோன் கொடுக்குறாங்க. 5 லட்ச ரூபா செலவு பண்ணி வாங்குற மாப்பிள்ளைக்கு லோன் கொடுக்கக்கூடாது, கல்யாண கண்டிஷன். இப்படிலாம் அவங்க விடுவாங்களா? விட மாட்டாங்க. கல்யாணம் பண்ணக்கப்புறம் வரதட்சணை கேட்பாங்க. ஆக நகைச்சுவைங்கிறது வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் இருக்குன்னு சொல்லி குறிப்பாக அது இல்லங்களுக்கே கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரே நிகழ்ச்சி நமது அஸ்தபோயார் நிகழ்ச்சி என்று கூறி வாய்ப்பளித்த நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸோ முத்துகிருஷ்ணனை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப அருமையான ஜோக்கெல்லாம் சொல்லியிருக்காரு. ரொம்ப கற்பனைகள்லாம் ரொம்ப புதுசாக இருந்தது. ஆக்சுவலாக அந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா அதாவது எல்லா சொன்ன விஷயம் எல்லாமே வந்து ரொம்ப புது கற்பனையாக இருந்தது. ரொம்ப நல்லா பண்ணீங்க முத்துகிருஷ்ணன். ஓகே முத்துகிருஷ்ணன், கீப் இட் அப். தேங்க்யூ.